எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு அநேக சபைகள்ல அந்நிய பாஷைகள் பேசுறது கிடையாது. ஏன்னா நிறைய சபைகள் அவங்க ஒவ்வொரு காரியத்தை அவங்க பிடித்து கொண்டு அது பேசக்கூடாது, இது பேசலாம், இது செய்யக்கூடாது. வேதத்துல ஆவியானவர் எழுதுனதை விட இன்னைக்கு நாம நம்முடைய சுயத்துல யோசிக்கிறது அதிகம். ஏன்னா பவுல் அடிக்கடி சொல்றாரு, ஆவியில அனலா இருக்கிறது மாத்திரமல்ல, அந்நிய பாஷைகள் பேச தடை பண்ணக்கூடாது. இந்த பிசாசுகளோட நீங்க மேற்கொள்றதுக்கு இன்னொரு பலம் எதுனா இந்த அந்நிய பாஷை. இது பரிசுத்த ஆவியானவரால நீங்க நிரப்பப்பட்டு ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தையில ஒரு வல்லமை இருக்கும், உள்ளான மனுஷன்ல பலப்படுறது. இன்னைக்கு நிறைய சபைகள் நல்லா கவனிச்சு பாருங்க. உங்க சபைகள்ல அந்நிய பாஷை இல்லை அப்படின்னா அங்க நிறைய போராட்டங்கள் இருக்கும், ஊழியக்காரருக்குள்ளே இருக்கும். நீங்க ஆவியில இருந்தா தான் என்ன செய்ய முடியும்? கண்காணிக்க முடியும், கணிக்க முடியும். இன்னைக்கு அதான் 1 கொரிந்தியர் 14 நீங்க பாருங்க, 39 படிங்க. இப்படி இருக்க சகோதரரே தீர்க்கதரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கு தடை பண்ணாதிருங்கள். இந்த அந்நிய பாஷைன்னும் பொழுது சில பேர் சொல்லுவாங்க இது வேற லாங்குவேஜ் அப்படின்னா, இது மொழி தெரியாத பாஷையை தான் அந்நிய பாஷைன்னு சொல்றாங்க. இல்ல, 120 பேர் அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் பாருங்க மேல் வீட்டு அறையில கூடி வந்திருக்கும் பொழுது அங்க பரிசுத்த ஆவியானவர் இடி முழக்கங்கள் போன்ற சத்தம் பாருங்க. நீங்க அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல அங்க படிக்கலாம். அங்க ஒரு இறங்கி வர்றாரு பாருங்க. இறங்கி அந்த இடத்தை அசைக்கும் பொழுது பற்பல நாவுகள் பரிசுத்த ஆவியானவரால உள்ள பாருங்க அப்படியே பொழிந்தருளி மக்கள் பேசுறாங்க. மற்றவங்க பார்த்து இவங்க என்னடா பேசுறாங்கன்னு பொழுது அது அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ளதான பாசை. வான மண்டலங்கள் அதை கணிக்க முடியாது. இந்த பாசைகள் பேசும் பொழுது 2ஆம் வானத்துக்கு கீழே இருக்கிற எல்லா அந்தகாரங்களும் எரிக்கப்படும். பிசாசு எரிக்கப்படுகிற ஒரே வார்த்தை இந்த அந்நிய பாஷை. இன்னைக்கு நிறைய ஜனங்களுக்கு அது தெரியல. இன்னைக்கு நிறைய ஜனங்கள் அதை பேசுறதும் கிடையாது. ஒரு வார்த்தை பேசுவாங்க, அதுக்கு அடுத்தது போறது இல்ல. நீ எவ்வளவுக்கு ஆவியில நிரம்பி இந்த அந்நிய பாஷைகளை நீ கட்ட அவிழ்க்க ஆரம்பிக்கிறியோ, அதுக்கும் இரவு நேரம், ஏன்னா 12 மணில இருந்து 3 மணி வரையும் இந்த வான மண்டலங்கள் திறக்கப்படும், அந்தகார மண்டலங்கள். அந்த நேரத்துலதான் பாருங்க ஆக்சிடென்ட்கள் கூட நடக்கும், வீடுகள்ல நாய்கள் குலைக்கும், மந்திரவாதிகள் அது போல உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எல்லா ஏவல்களும் அந்த நாட்கள்ல அந்த டைம்ல தான் செய்யப்படும். அந்த நேரத்துல நீங்க முழங்கால போட்டு அந்நிய பாஷையில ஆவியில பலப்படும் பொழுது அசுத்தாவிகள் தலைதெறிச்சு ஓடும், உன் குடும்பத்துக்கு விரோதமா எழும்பாது. ஆனா நம்ம அந்த நேரத்துல நல்லா சாப்பிட்டு தூங்குவோம் பாருங்க, பைபிள் படிக்க மாட்டோம். அந்த நேரத்துல அநேக பிள்ளைகள் டிப்ரெஷர், அந்த நேரத்துல அநேக பிள்ளைகளுக்கு மரண பயம், கெட்ட கனவுகள், சொப்பனங்கள், சில மரணங்கள். இந்த 12ல இருந்து 3 மணி வரையும் இந்த வார்த்தைகளை பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகள் அந்நிய பாஷைகளை நல்லா பேசுங்க. இந்த அந்நிய பாஷைகளை பேச பேச தேவனுக்கும் உங்களுக்குமான உறவு பலப்படும். உள்ளான மனுஷன் ஒரு சத்துவம் கிடைக்கும். நீ பிசாச ஓட ஓட விரட்டுவ. நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்க வாயிலிருந்து அபிஷேகம் புறப்படும். நம்ம அந்நிய பாஷை பேசாம என்னதான் ஜெபிச்சு பாடினாலும் அதுல வல்லமை இருக்காது. இன்னைக்கு நிறைய ஆராதனைகள்ல ஆவிக்குரிய உயிர் செத்ததுக்கு காரணம் என்னன்னா, அவங்க சும்மா மியூசிக்கல வச்சு இசைகளை வச்சு ஜனங்களை மெருகூட்டுறாங்களே ஒழிய ஆவியில அனல் முட்டுனா சபை கொழுந்து விட்டு எரியும். எழுப்புதல் என்ன செய்யும்? தேசத்துல பற்றி எரியும். இதை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்நிய பாஷைகளை கட்டவிழுங்க. நீங்க நிறைய பேர் ஒவ்வொரு காரியங்கள் சொல்றதை வச்சு, ஏன்னா இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது போக கூட சில பேர் இது பேசலாமா பேசக்கூடாதான்னு உங்களுக்கு ஒரு வசனத்தை பைபிள்லயே எடுத்துக்கொண்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுறவங்களும் இருப்பீங்க. அவங்களுக்கு நான் பதில் கொடுக்கறது இல்லை. ஏன்னா ஆவிக்குரியவன் சகலத்தை நிதானிக்கிறான். நீங்க ஆண்டவருடைய அன்புக்குள்ள உறவுக்குள்ள வந்தா நீங்க யாரையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ண மாட்டீங்க. நீங்க தேவனோட இருந்து அவனை ஓட ஓட விரட்டுவீங்க. இன்னைக்கு இந்த கமெண்ட் செக்ஷன் பண்றவங்க எல்லாருமே கிறிஸ்தவர்கள் கிடையாது. கிறிஸ்துவோடைய பேர் பெற்றவர்கள், கிறிஸ்துவை தரிக்காதவர்கள். அவர்களுக்கு அந்நிய பாஷைனா என்னன்னு தெரியாது. ஒருத்தங்க கமெண்ட்ஸ் போட்டா அதையே போட்டுறது. அவங்க வாழ்க்கையில தனிப்பட்ட ஜெபம் இருக்காது, உபவாசம் இருக்காது. எனக்கெல்லாம் சில மெசேஜ்களை பார்த்தேன், முகங்களை பார்த்தாலே இங்க இருள கட்டப்பட்டு அந்த காலத்துல இருக்கிறது தெரியும். பிசாசு உள்ள வர்றது என்னைக்குமே தெரியாது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. போகும்பொழுதுதான் தெரியும், அலக்கழிச்சு போவான். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஆவியானவர் உள்ள வர்றது தெரியும். நீங்க அபிஷேகத்துல நிரப்பப்படும் பொழுது உள்ள வருவாரு. நீ பாவம் செய்யும் பொழுது விலகிறது உங்களுக்கு தெரியாது. அதனாலதான் அந்நிய பாஷை பேசுறதுக்கு தடை பண்ணாதீங்க. இதை பார்க்கிற ஊழியக்காரர்கள், தேவனுடைய பிள்ளைகள், வாலிப தம்பிகள், தங்கச்சிகள், பரிசுத்த ஆவியானோட பெற விரும்புற பிள்ளைகள், நீங்க பெற்று இரவு நேரத்துல அவனை ஓட ஓட விரட்டுங்க. உங்க எல்லைகள் அந்நிய பாஷையில ஒரு நெருப்பு இருக்கு. நீங்க 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்தை நீங்க தேவனுக்கு பயந்து முழங்கால நிற்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா கர்த்தர் பேசுவார்.
அந்த சிஸ்டருக்கு பேசுற மாதிரி உங்களோட பேச மாட்டாரு, என்னோட பேசுற மாதிரி உங்களோட பேச மாட்டாரு, உங்களோட பேசுற மாதிரி என்னோட பேச மாட்டாரு. யார் தேவனுக்கு பயந்து நடுங்குறாங்களோ, இந்த ஆவிக்குரிய மண்டலங்கள் திறக்க யாரெல்லாம் விரும்புறாங்களோ, மாம்சத்துக்குரிய மண்டலங்கள்னா மாம்சத்துக்குரிய கண், ஆவிக்குரிய மண்டலத்துல ஆவிக்குரிய கண்கள் இருக்கு. அதை திறக்க நீங்க என்னைக்கு விரும்புறீங்களோ அன்னைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வாரு. இன்னைக்கு போராட்ட பிடியில இருக்கிற பிள்ளைகள், இன்னைக்கு அடுத்த கட்டத்துக்கு போக முடியாம இருக்கிற பிள்ளைகள், நீங்க தயவு செய்து அந்நிய பாஷையில நிரம்புங்க. இந்த அந்நிய பாஷையில 2 விதமான பாஷை இருக்கு. தவள பாசை இருக்கு, அது பிசாசு பேசுறது. அப்படின்னா இந்த தவள பாசை எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு நிறைய சபைகள்ல விசுவாசிகள் கூட தவள பாசை தான் பேசுது. எப்படின்னா அது கட்டப்பட்டது அதுக்கு தெரியல. ஆனா சில ஊழியக்காரங்க அதே தெரியாம இன்னைக்கு அதை வச்சு ஜெபம் பண்ணி அது ஒரு பக்கம் போகுது பாருங்க. ஆனா நீங்க ஆவிக்குரியவர்கள் அந்நிய பாஷை பேசும் பொழுது ஆவியில நெருப்பு இருக்கும். அந்த வார்த்தை பேசும் பொழுது பக்கத்துல இருக்கணும் பற்ற வைக்கும். தவள பாசையில ஒண்ணும் இருக்காது, சும்மா ரபா ரபா ரபான்னு பேசும், ஆனா ஒண்ணும் இருக்காது, வெறும் காத்து தான் வரும். அதல்ல, ஆவியில நிறைந்து அனலாய் உபவாசத்தோட ஒரு மனதோட தேவனோட பிணைக்கப்பட்டு பேசு. உன் கட்டை எப்படி உடையுதுன்னு பாரு. உனக்குள்ள ஒரு பயம் வரும், நீ எந்த இடத்துலயும் தைரியமா போவ. உனக்கு முன்னாடி யாரு வச்சாலும் கர்த்தர் உன்னோட இருந்து அவனை ஓட ஓட விரட்டுவார். அதான் அப்போஸ்தலர்கள் நாட்கள்ல வந்துச்சு. இந்த நாட்கள்ல கர்த்தர் ஊற்ற விரும்புறாரு. நீங்க பெற விரும்புனா நீங்க அந்நிய பாஷை பேசி பாருங்க. 12ல இருந்து 3 மணி வரை பேசி பாருங்க. ஆவியில நிரம்பி கர்த்தர் உங்களோட எப்படி வெளிப்படுறாரோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்க. பேச விரும்புற பிள்ளைகள் இருந்தா எனக்கு தெரியப்படுத்துங்க. அது போல பரிசுத்த ஆவியான ஒரு பெற விரும்புற பிள்ளைகள் பெறாம இத்தனை வருஷம் இருந்தீங்கன்னா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம், ஆலோசனைகள் தர நாங்க என்ன செய்யறோம், ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறோம், பிரயாசப்படுறோம். கர்த்தர் நிச்சயமா உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வாரு. அந்நிய பாஷையை பேசுங்க, பிசாசை ஓட ஓட விரட்டுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.